வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அற்புதமான வாழ்த்துக்கள். இன்றைக்கு பொன்மயில் கண்ணியில் 2வது பதிகத்தை சொல்ல போகிறோம். 2வது பதிகம் பாருங்கள். வேதம் முதலா விளங்கும் அருள் ஈரை என் காதல் தணிக்க வர காண்பேனும் புன்மையிலே. வேதம் முதலா விளங்கும் அருள் ஈரை என் காதல் தணிக்க வர காண்பேனும் புன்மையிலே. அதை சர்க்குரு பாடும்பொழுது காண்பேன் ஓ பொன்மையிலே அப்படி பாடுவார். இதில் வேதம் முதல் அப்படி பிரித்து பாருங்கள். வேதம் முதல் என்னது? ஓம். வேதம் 4 ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். அதான் அந்த பக்கத்தில். இந்த பக்கம் 12 திருமுறை நமக்கு வேதம், தமிழ் வேதம். இந்த வேதத்துக்கு முதல் எழுத்தியது ஓம். வேதம் முதலாக விளங்கும் அருள் ஈரை. ஓம் முதலாக விளங்கணுமா? அந்த ஓம் என்பது என்னது? முருகப்பெருமான் உள்ளத்தில் இருக்க குகன். அதுதான் எழுதாத எழுத்துன்னு பாமசாமி சொல்லுவார். அந்த வேதம் முதலா விளங்கும் அருள் ஈரை என் காதல் தணிக்க வர காண்பேனும் பொன்மையிலே. அண்டத்தில் இருக்கும் பொழுது நடராஜ பெருமான், பிண்டமாகிய இந்த உடம்பில் இருக்கும் பொழுது ஓங்காரம் குகப்பெருமான். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். இந்த ஓங்காரமாகிய வேதம் முதலாக விளங்கக்கூடிய இது அருளுரை. இதுக்கு அர்த்தம் அவங்க சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் இதில் வாழ்ந்த ஒரு அருளாளரை நம்ம எடுக்கணும் இல்லை? மாணிக்கவாசக பெருமான் எடுத்து பாருங்களேன். இதில் தான் வாழ்ந்துருப்பார். அவருடைய வாழ்க்கை அமைப்பில் அப்படியே எடுத்துன்னு வந்து பாருங்கள். கொஞ்சோண்டு நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். அவர் மதுரை போயிருக்கேன். அந்த திருவாத ஊருக்கு நான் போயிருக்கேன். அந்த ஊர் அதுக்காக போனேன். மதுரை திருவாத ஊர். அந்த ஊரில் போய் பார்த்து அந்த ஊரை கும்பிட்டு வந்த மாணிக்கவாசகர் வாழ்ந்த ஊர். அதுக்காக அந்த போய் கூப்பிட்டு வந்தேன். அங்கே பாண்டிய மன்னனுடைய மந்திரி அரிமர்த்தன பாண்டியன் ஒருத்தர். அவருக்கு மந்திரியாக இருக்கார். பாம்பன் சாமி அவரை பற்றி சைவ சமய சரபத்தில் சொல்லுவார். இவர் எப்போ முன்னாடி காலம், 4 காலத்துக்கு முன்னாடி காலம். ஆனால் 8ஆம் திருமுறையாக வைக்கிறாங்க. இவர் முன்னாடி காலம்னு சுவாமி எழுதுவார் சைவ சமய சரபத்தில். இவர் போய் குதிரை வாங்கிறதுக்காக போகிறார். அரசு சார்பில் அங்கே போகிறார். கடற்கரைக்கு போகிறார். அந்த கடற்கரைக்கு போகும்பொழுது திருப்பெருந்துறை அந்த இடத்துல அந்த இறைவன் தடுத்தாட்கொள்கிறார். தடுத்தாட்கொண்ட உடனே இவர் என்ன பண்ணிக்கணும்? அங்கேயே இவர் ஞான உபதேசம் பெறும்பொழுதே மோட்சத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. மறுபடியும் கொஞ்ச நாள் கர்மான்னு ஒன்று இருக்கும், உடம்புக்குரிய கர்மா. அது கொஞ்சம் வாழணும்னு இருக்கும். அதனால் அப்படி வந்துடுறார். ஒரு மயக்கத்தில் வந்துடுறார். இறைவனை பார்த்துட்டு வெளியே வந்துடுறார். ரிவர்ஸில் வந்துடுறார். உலகியலுக்கு வர்றார். அதுக்கப்புறம் தான் இவர் வேதம் முதலாக அந்த விளங்குற அந்த இறையை பார்த்து அவரோட இருக்க முடியல, வந்துடுறார். அதுக்கப்புறம் நடராஜ பெருமானையே பார்க்குறார். அப்போது சிவபுராணம் இவர் பாடுறார். 96 வரிகளும் நம்ம உடம்புல இருக்க 96 தத்துவம்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின பாட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 8ஆம் திருமுறையில் வரும். அதில் அந்த சிவபுராணத்தில் தான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு பொழுது இந்த வாழ்க வாழ்கங்கிறத ஒரு சொற்பொழிவாளர் விளக்கமாக சொல்லுவார். எத்தனை வாழ்க பாருங்கள், 6 வாழ்க இருக்கும். எத்தனை வெல்க இருக்குது பாருங்கள், 5 வெல்க இருக்கும். 6 வாழ்கைக்கு 6 போடுங்க, 5 வெல்லுக்கு 5 போடுங்க, 8 போற்றி வரும். ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி. அந்த போற்றி எத்தனைன்னு எழுதுங்க. 8 போற்றி வரும். அது மொத்தம் 6, 5, 8. இதுதாங்க அவர் எழுதின பாட்டுன்னுவார். 658 பாட்டு. திருவாசகத்தை நீங்கள் இப்படி இங்கே மொத்தம் எழுதினார் எவ்வளோன்னாக்கா, திருவாசகம் 658 பாட்டு. இதுக்கு நல்ல ஒரு சொற்பொழிவாள அழகாக அது விளக்கம் கொடுப்பார். இது நீங்கள் கவனித்து பாருங்கள். 8ஆம் திருமுறை இதில் வரும். இதில் 51 பதிகம் தான் பாடிப்பார். அவர் எப்போ ஞானம் வருதோ அப்போ பாடுவார். எப்போ வரல இது இறைவன் விடுறாரோ விட்டுருவார். இதுதான் அவர் இந்த இவங்கள போல் ஸ்டெப்ஸ் வராது. 4 பதிகம், 11 பதிகம், 10 பதிகம்
அப்படி வந்து 3 பேரும் தேவாரத்தில் வரும். ஆனால் திருவாசகம் அப்படி வராது. அது இஷ்டத்துக்கு வரும். இதே போல் தான் பாம்பன் சாமியும் சில இடங்களில் அந்த மாதிரி பாடுவார், சில இடங்களில் இந்த மாதிரி பாடிப்பார். மாணிக்க வாசகரும் பாம்பன் சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எழுதினேன், சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துமை வரும். இதே போல் தான் பாம்பன் சாமியிலையும் முதல் பதிகம் முதல் மண்டலம் பாட்டு எழுதிவார் 1266 முதல் மண்டலம். அந்த குமரகுருதாசர் பதிகம் மொத்தமே குமரகுருதாசன் எழுதியிருப்பார். ஆனால் முதல் பதிகத்துக்கு வேறு பேர் வச்சுடுவார், குமரகுருதாசர் பதிகம்னு வைப்பார். 1266 பாட்டுன்னு எழுதிப்பார். 1212 இருக்கு இல்லையா, அதில் 2 6 வரும். அப்புறம் என்ன இருக்குது, 66 2 6, மொத்தம் பாம்பன் சாமி எழுதுனது 6666 பாட்டு. முதல்ல அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க, நான் இது இவ்வளோதான் எழுத போகிறேன்னு. அப்படின்னா எப்படி வருது பாருங்கள். அதேபோல் இன்னும் இவருக்கும் வெளிநாடு வரும், ஏழை தேசம் வரும். அவருக்கும் மலேசியாவில் பாம்பன் சாமி கோயில் கட்டுவாங்க. பாம்பன் சாமிக்கு மலேசியாவில் பாம்பன் சாமி கோயில் இருக்கும். இவருக்கு பார்த்திங்கன்னா ஈழ நாட்டு மண்ணை இங்கே வருவோம். அந்த காலத்தில் வாதம் இருந்திருக்கு. அதாவது இவர் காலத்துக்கு முன்னாடியும் வாதங்கள் நடந்துருக்குது. இந்த திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடியும் சமணர்கள் வாதங்கள், புத்தகர்கள் வாதங்கள் நிறைய நடந்துருக்குது. அப்போது மாணிக்க வாசகர் வந்து ஆழ்ந்த பக்தி இருக்கும், ஆழ்ந்த அன்பு இருக்கும் இறைவன்கிட்ட, ஆழ்ந்த சரணாகதி இருக்கும். அவர் பதிகத்தில் ஆழ்ந்த ஞானம் இருக்கும். மாணிக்க வாசகத்தில் மட்டும்தான் அந்த அதிகமாக இருக்கும். அதில் ரொம்ப பார்க்கலாம், கவனித்து பார்க்கலாம் நீங்கள். அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா, மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியதுன்னு சொல்லி நடராஜர் எழுதி கழித்து போட்டிருப்பார். இது எங்காவது நடக்குமா பாருங்களேன். சிவன் வந்து சிவனுடைய பாட்டை மாணிக்க வாசகர் சொல்லுவார், நடராஜர் எழுதியிருப்பார். திருவாசகத்தை மாணிக்க வாசகர் எழுதலை. மாணிக்க வாசகர் சொன்னதோடு சரி, நடராஜர் எழுதியிருக்கார். அந்த திருச்சிற்றம்பலத்தான் கையெழுத்து போட்டு அங்கே வச்சுருக்காரு. அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதால் தான் இங்கே சொல்கிறேன், வேதம் முதலாக விளங்கும் அருளிறை. நல்லா கவனித்து பாருங்க, வேதம் முதலாக விளங்கும் அருளிறை, என் காதல் தணிக்க வர காண்பேனோ பொன்மையில். 2வது வார்த்தை இப்படி. முதல் வார்த்தை கவனித்து பாருங்கள், நடராஜர் எழுதுனது திருவாசகம், கையெழுத்து போட்டிருக்கு, நடராஜர் கையெழுத்து போட்டிருக்காரு. மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போப்பு கொண்டு போயிருக்கார். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் கிட்ட. போப்பு பிரிட்டிஷ் லைப்ரரியில் நீங்களும் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் பாடலை பதியம் படித்து அப்படியே அழுதுட்டார். போப்பு இங்கே மதம் மாற்றம் பண்ண வந்தவர், அவர் மதம் மாறிட்டார் மனசளவில். சம்பிரதாயப்படி தான் மாறலை. அந்த மாதிரி ஒரு பதிகம். அது மாணிக்க வாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது, நடராஜர் கையெழுத்து போட்டு வச்சுருக்காரு. அதுதான் ஸ்பெஷல். அதுதான் வேதம் முதலாக விளங்கும் அருளிறை. நடராஜர் தான் வேதம் முதலாக, அதான் அண்டத்தில் ஆடுவது நடராஜர்னு பாம்பன் சாமி எழுதுவார். அவர் அந்த 5 திருக்கரங்களை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாருன்னுவார். இப்போது மாணிக்க வாசகர் சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாரு, இலங்கையிலேருந்து யாழ்ப்பாண மன்னன் அவனுடைய மகள் பிறவி ஊமை, பிறக்கும் பொழுதே ஊமைங்க. அந்த பெண்ணை ஆயிஷின்னு வராங்க. அந்த புத்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களால அந்த பெண்ணுடைய ஊமைத்தன்மையை பேச வைக்க முடியல. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், சைவத்தை அட்டாக் பண்ணி பார்க்கணும். அங்கேருந்து உடனே சோழ நாட்டுக்கு வராங்க. சோழ நாட்டுக்கு சிதம்பரம் தான் அந்த காலத்தில் கோயில், சிதம்பரத்துக்கு வராங்க. அப்போ சிதம்பரத்தை வந்து அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஊமை பொண்ணு பேச வைக்கணும், மன்னன் வந்திருக்கார், ஏழை மன்னன். சரி, அங்கே மாணிக்க வாசகர் எங்களால் முடியாது, அங்கே இருக்கிற தில்லை வாழ் அந்தனர்கள் அவர் அப்படியே டேக் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே காட்டில் தவம் பண்ணிகிட்ருக்காரு, இவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நடக்கலாம் அப்படின்றாங்க. உடனே அவர்கிட்ட வராங்க. அவர்கிட்ட வந்து அந்த இடத்த பேச வைக்கிறதுக்காக கேட்குறாங்க. அவரை பார்த்து அந்த ஊரில் அது பிச்சாவரம் ரோட்டில் தான் வரும். அந்த பின்னத்தூர்ன்றது பிச்சாவரம் ரோடு போட்டு கிளப்லாம் விட்ருக்காங்க. இப்போது அந்த சதுப்பு நிலம், அந்த பக்கத்தில் அந்த காடு, அந்த இடத்துல அந்த ஊர் இருக்கும் பின்னத்தூர்னு. அந்த ஊருக்கு அழைச்சின்னு வராங்க. இது பாம்பன் சாமியில் முக்கியமான வரலாறு. வந்த உடனே அந்த பெண்ணை பேச வைக்க சொல்கிறாங்க.
மாணிக்கவாசகர் அந்த பெண்ணுக்கிட்ட 2 வரி சொல்லுவார். அதான் 51ஆவது பதிகம், திருச்சாழல் பதிகம். பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயான் மறைப்போலும் காணேடி அப்படின்னு 2 வரி மாணிக்கவாசகர் பாடுவார். அந்த ஊமை பெண் அங்கே சிவன் பேச வைக்கிறார். பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் பதிகம் பாடும். அந்த வகையில் அந்த பதிகங்கள் அற்புதமாக வந்து 51ஆவது பதிகமாக வந்து அந்த பெண் 2 வரி பதிலாகவும் இந்த மாணிக்கவாசகர் 2 வரி கேள்வியாகவும் கேட்டு அந்த பதிகம் முழுக்க வரும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த இடம் பின்னத்தூர். மாணிக்கவாசகர் வரலாறில் முக்கியமான இடம் இது. சிதம்பரம்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு ஏரியான்னும் பொழுது சென்னைன்னு சொல்லும்பொழுது திருவான்மியூரும் சென்னை தான், நீலங்கரையும் சென்னை தான். அப்படி தான் அது வந்து பிச்சாவரம் போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய பின்னத்தூர். இந்த ஊரை இலங்கை மன்னன் மகள் புத்த மதத்தை சேர்ந்தவள். அவளை வந்து திருச்சாழல் பதிகம் படிக்க வச்சு அந்த ஊமை பிறவி ஊமையை பேச வைத்த ஊர் பின்னத்தூர். இதுதான் பாமன்சாமி சொல்லிட்டு போகிறார். எப்போது இவர் தவம் பண்ணி பிரபன் வளசில் தவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நூல் சாத்தி கொஞ்சம் பேசிட்டு அவர் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கு, இங்கே இருந்தால் இவங்க பேச வைப்பாங்க சொல்லி மௌனமாகவே 1.5 வருஷம், எவ்வளோ நாள், 1 நாள் 2 நாள் இல்லை, 1.5 வருஷம் மௌனமாக இருக்கார். வந்து பின்னத்தூர் வந்துட்டார். சிதம்பரம் பின்னத்தூர் மாணிக்கவாசகர் ஊமை பெண்ணை பேச வச்ச இடம். நான் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இவர் வந்து நின்று கேட்குறார், இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி விரதம் அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்போது வந்து இங்கேயும் கூட பேசாமல் தான் இருக்கார். அப்போது இவர் அது பக்கத்தில் அடுத்த வரலாறு வரும்போது அவர் வருவார் சொல்கிறேன். அந்த அதாவது திருநீலகண்ட நாயனார் வாழ்ந்த ஊர் குயவன்பேட்டை, அங்கே தான் இருக்குது. அந்த குயவன்பேட்டையில் முத்துராஜலு நாயுடு வீட்டில் பாமன்சாமி தங்கியிருக்காரு. அங்கே தான் பாட்டு எழுப்பு கந்தர் ஒளி அல் அந்தாதி அப்படின்னு ஒரு பாட்டும் குகப்பிரம அருள் பத்தும் பாடிட்டு தான் மௌனத்தை கலைக்கிறார் பாமன்சாமி. அப்படிப்பட்ட ஒரு பின்னத்தூருக்கு இவர் வந்து நிற்கும் பொழுது இவர் மூவருக்கும் முன்னாடி காலம் மாணிக்கவாசகர் காலம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கும்போது பின்னத்தூரில் யாருமே நம்பலை. எப்போவுமே யாருமே அந்த சமயத்தில் நம்ப மாட்டாங்க. இப்போ கூட சரி, அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் எவனும் அப்பா அம்மா மதிக்க மாட்டான். செத்து போனதுக்கப்புறம் தவசம் கொடுக்கணும் தான் நம்மக்கிட்ட இருக்கானுங்க. அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது மதித்தாங்கன்னா நம்ம ஆட்கள் எவ்வளோ நல்லா வளரலாம். அவங்க அனுபவங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதே போல் தான் பாமன்சாமி இன்றைக்கி கும்பிட்டுறோம், அன்றைக்கி பாமன்சாமி நம்பலை. பின்னத்தூரில் இவர் போய் நிற்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அந்த ஊரில் ரத்தனசாமி பிள்ளைன்னு இருக்கார், அவர்கிட்ட அந்த ஊர் சொல்கிறார், இந்த மாதிரி சம்பவம் பின்னத்தூரில் நடந்துருக்குது, மாணிக்கவாசகர் இந்த மாதிரி சம்பவம் ஊமை பெண் இலங்கை பண்ண மன்னன் மகளை பேச வச்சுருக்கார் இடம், அப்படிலாம் இந்த ஊர் தான் கோயில் தான் சொல்கிறார். அவங்களுக்கு எப்பவுமே சந்தேகத்தோடு நம்புவாங்க. சாமி கும்பிட்றதே நம்ம சந்தேகத்தோடு கும்பிட்றது தான் பாமன்சாமி எழுதுவார் பல இடங்களில். நம்பிக்கையை கும்பிட்றதுக்கு தெரியறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு யாழ்ப்பாண மன்னன் ஊமை பெண்ணை பேச வைத்த இடம் தானோ என்ற நிச்சயம் அறியும் பொருட்டு திருமலை ராயன் பட்டினத்தில், பாமன்சாமி வரலாறில் வருது, திருமலை ராயன் பட்டினத்தில் அருள்வாக்கு சொல்லும் நபரிடம் செல்கிறார்கள். அப்போ அங்கே போனாங்க, அருள்வாக்கு சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்லும் நபர் அரங்கநாயகம் பிள்ளை. அந்த அரங்கநாயகம் பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறார். துண்டு சீட்டில் எழுதித்தர. இது பாமன்சாமி வரலாறில் இருக்குது இந்த சம்பவம். மாணிக்கவாசகர் காலத்து சம்பவத்தை ஒரு திருமலராயன் பட்டினத்தில் வாழக்கூடிய ஒரு அருள்வாக்கு சொல்கிறவர். இப்போ அருள்வாக்கு சொல்கிறது உண்மை, பாமன்சாமி காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இது நடக்கும் பொழுது அவர் எழுதித்தர வார்த்தைகள் ஆலய சிந்தை, ஜீரண ஸ்தலம், புது திருப்பணி, குளம் வடக்கில் விக்கிரக புதையல் பின் அகப்படும் அப்படின்னு சொல்லி திருவாத ஊரர் ஈழதேச பெண்ணை பேச வைத்த மகாத்மியம் பின்னம் செய்ததால் பின்னத்தூர்
என ஆயிற்று அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எழுதி கொடுத்ததுனால தான் அந்த பிள்ளையே நம்புகிறாங்க இந்த ஊர் தான். அப்புறம் இவங்க சிலை குளத்தை தோண்டி பார்க்குறாங்க, குளத்தில் சிலை கிடைக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த சிலை இருக்குது. மாணிக்க வாசகர் சிலையும் மற்ற சிலைகளும் அங்கே இருக்குது. நாங்கள் அந்த ஒரு 2004 2005 சஞ்சீவி ராஜாசாமிகள் அவரோட தொடர்பில் போனோம், பார்த்தோம், பேசணும், அதெல்லாம் இது பண்ணோம். அதன் பிறகு 2006 சஞ்சீவி ராஜாசாமி மூலமாக அங்கே கும்பாபிஷேகம் பண்ணி வைத்தோம். 100 வருஷம் கோயில் மூடி இருந்த கோயில். அந்த கோயிலை திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி பாலுன்னு அந்த ஊரில் ஒருத்தர் நல்ல மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. பாமன் சுவாமி கருணையோடு நடக்குது. என்ன விஷயம்னா, இந்த பாடல் என்னது பாடல், அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம வரலாறு சொல்கிறது ரெண்டாவது, இதில் பாடல் என்னது அதுதான் முக்கியம். வேதம் முதலா விளங்கும் அருளீரை என் காதல் தணிக்க வர காண்பேனோ பொன்மையிலே. மாணிக்க வாசகரே நடராஜரை எழுதி வைக்கிறாருன்னா அப்படின்னா அந்த வேதம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் முதல் அப்படி இல்லையா ஓங்காரம். அதுதான் சாமி செவியர் சொல்வார். ஓம்ன்ற ஒளியே வரியாகிறது, வரியே எழுத்தாகிறது, எழுத்தே சொல்லாகிறது, சொல்லே சொல் தொடர்கள் ஆகின்றன, சொல் தொடர்களே பாட்டுக்கூட்டமாகிறது, பாட்டுக்கூட்டமே சாஸ்திரமாகிறது. பின்னால் வருகின்ற சாஸ்திரத்தை மதிக்கின்றவன் முன்னால் வந்த ஓங்காரத்தை மறக்கிறான். அதான் வேதம் முதலா விளங்கும் அருளீரை. அந்த முருகப்பெருமான் தான் வேதம் முதலாக விளங்கும் அருளீரை. அந்த முருகப்பெருமான் தான் உள்ளத்தில் ஆடுகிறார். அந்த முருகப்பெருமான் தான் நடராஜனாக அண்டத்தில் ஆடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நடராஜரையும் அப்படிப்பட்ட ஒரு மாணிக்க வாசகரையும் நாம் நினைவு வச்சுக்கிட்டோம்னா இந்த 2வது திருச்செயல் நம்ம மனசில் பதிந்து விடும். நம்ம என்ன விஷயம்னா, இந்த பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறதுன்னா, இந்த கதையை ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வெற்றி பெறுங்கள். நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.